வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டியர், அதுக்கப்புறம் கேரளாவோட கெஸிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டியரோட 1 மணி நேற்றுக்கு ரிசல்ட்டு 141. நம்ம கொடுத்ததில் ஆல் போர்டில் 4 பாஸு, பி போர்டில் நமக்கு 4 பாஸு. நமக்கு 1 வந்து பிளான்லேயே கிடையாது. அது இல்லாமல் டபுள்ஸில் வேறு வந்துச்சு. நேற்றுக்கு பிளான் இல்லை, அதனால் அது மிஸ் ஆகிடுச்சு. 7/8/2024 டியரோட 1 மணி கெஸிங் பார்க்கலாம். ஆல் போர்டில் நமக்கு 6, அதுக்கப்புறம் 7 2 நம்பர் நமக்கு ஆல் போர்டில் கிடச்சிருக்கு. ஏ போர்டில் நமக்கு 6, அதுக்கப்புறம் 7 கிடச்சிருக்கு. பி போர்டில் நமக்கு 6, அதுக்கப்புறம் 5 கிடச்சிருக்கு. சி போர்டில் நமக்கு 7, அதுக்கப்புறம் 5 கிடச்சிருக்கு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா நான் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ரன் பண்ணிகிட்ருக்கேன், பெய்டு குரூப்பு. மறுபடியும் சொல்கிறேன், வேணும்னு நினைக்கிறவங்க மட்டும் பே பண்ணி, ஏதாவது வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள், பே பண்ணிவிட்டு நான் உங்களை ஆட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஆட் பண்ணிவிட்டு பே பண்ணுறேன் அப்படின்லாம் தான் வேணாம். ஏன்னா எல்லாருமே பே பண்ணவங்க மட்டும்தான் என் குரூப்பில் இருக்காங்க. அவங்கள மட்டும் தான் நான் வச்சுருக்கேன். பே பண்ணாதவங்க ரிமூவ் பண்ணிட்டேன். சரிங்களா? ஸோ பாருங்கள், வேணும்னு விருப்பம் இருக்கவங்க மட்டும் ஆட் ஆகிக்கோங்க. மற்றவங்க நீங்கள் நார்மலாக வீடியோ போடுறதே பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்தீங்க அப்படின்னா 1661 6776 ஏபிபிசிஎஸ்சியில். அதே மாதிரி ஏபிசி போர்ட் பாக்ஸில் 765 564. இதுதான் நமக்கு ஏபிசி போர்ட் பாக்ஸில் கிடச்சிருக்கு. கேரளாவோட 3 மணி ரிசல்ட் நேற்றுக்கு 993. நம்ம கொடுத்ததில் ஏ போர்டில் 9 பாஸு, பி போர்ட்லேயும் 9 பாஸு, ஏபிசி போர்டில் 93 பாஸ் ஆகிருக்கு. 7/8/2024 கேரளாவோட 3 மணி கெஸிங் பார்க்கலாம். ஆல் போர்டில் நமக்கு 9, அதுக்கப்புறம் 8 2 நம்பர் நமக்கு ஆல் போர்டில் கிடச்சிருக்கு. ஏ போர்டில் நமக்கு 9, அதுக்கப்புறம் 6 கிடச்சிருக்கு. பி போர்டில் நமக்கு 8, அதுக்கப்புறம் 6 கிடச்சிருக்கு. சி போர்டில் நமக்கு 8, அதுக்கப்புறம் 9 கிடச்சிருக்கு. ஏபிபிசிஎஸ்சியை பார்த்தீங்க அப்படின்னா 8998 6996 4 நம்பர் நமக்கு ஏபிபிசிஎஸ்சியில் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஏபிசி போர்ட் பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 896 785 2 நம்பர் நமக்கு ஏபிசி போர்ட் பாக்ஸில் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஏபிசி போர்ட் பாக்ஸ் ஓகே பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் டிஆரோட 6 மணி ரிசல்ட் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா 531. நம்மளோட டோட்டல் ஃப்ளாப்பு. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நான் பிளான் பண்ணவே கிடையாது 531ன்ற நம்பரை. அதனால் ஃப்ளாப் ஆகிடுச்சு. அது இல்லாமல் கொஞ்சம் மெத்தடும் கொஞ்சம் மாறி இருக்கு. 7/8/2024 டிஆரோட 6 மணி கெஸிங் பார்க்கலாம். ஆல் போர்டில் நமக்கு 8, அதுக்கப்புறம் 9 கிடச்சிருக்கு. ஏ போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா 6, அதுக்கப்புறம் 9, பி போர்டில் 8, அதுக்கப்புறம் 6, சி போர்டில் நமக்கு 8, அதுக்கப்புறம் 9 கிடச்சிருக்கு. இதில் நமக்கு 6, 8, 9 3 நம்பர் நமக்கு சிங்கிள் போர்டில் ஷஃபிள் ஆகி கிடச்சிருக்கு. உங்களுக்கு எந்த நம்பர் வருதோ மேட்ச் பண்ணி போட்டுக்கோங்க. அதேமாதிரி ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்தீங்க அப்படின்னா 8998 6996 கிடச்சிருக்கு. ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங் ஏபிபிசிஎஸ்சி இது தான். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஏபிசி போர்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 896 785 2 நம்பர் நமக்கு ஏபிசி போர்ட் பாக்ஸில் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் டிஆரோட 8 மணி நேற்றுக்கு ரிசல்ட் பார்க்கலாம். நேற்றுக்கு ரிசல்ட்டு 095. நம்ம கொடுத்ததில் ஆல் போர்டில் 09 2 நம்பர்னா கொடுத்தோம். 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. ஏ போர்ட் 0 பாஸ் ஆகிருக்கு. பி போர்ட் 9 பாஸ் ஆகிருக்கு. ஏபி போர்டில் 09 பாஸ் ஆகிருக்கு. ஏபிசி போர்டில் 097 கொடுத்துருந்தேன். அது ஒரு நம்பர் மட்டும் கொஞ்சம் மாறி இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு வின்னிங்கே கிடச்சிருக்கு.
நான் கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஆல்பம் 2 நம்பர் தான் கொடுத்தா, 2மே பாஸ் ஆகிருக்கு. டபுள் டிஜிட் 2 நம்பர் தான் 2 அதில் 1 பாஸ் ஆகிருக்கு. சரி பாருங்கள் எப்படின்னு பாருங்கள். ஓகே, ஆல் போர்டில் நமக்கு 4 அதுக்கப்புறம் 2 கிடச்சிருக்கு. ஏ போர்டில் நமக்கு 2 அதுக்கப்புறம் 8, பி போர்டில் நமக்கு 4 அதுக்கப்புறம் 8, சி போர்டில் நமக்கு 4 அதுக்கப்புறம் 2, மொத்தமாக வந்து 2, 4, 8 இந்த 3 நம்பர் நமக்கு சிங்கிள் போர்டில் கிடச்சிருக்கு. ஏபிபிசிஎஸ்சி பார்த்திங்க அப்படின்னா 2442, 2882 4 நம்பர் நமக்கு ஏபிபிசிஎஸ்சியில் கிடச்சிருக்கு. ஏபிசி போர்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 428, 317 2 நம்பர் நமக்கு ஏபிசி போர்ட் பாக்ஸில் கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் இன்றைக்கான கெஸ்ஸிங்கு. எந்த ஷோவில் வேணால் நமக்கு ஃபுல் வினிங் வரலாம். அது எந்த ஷோன்றது நம்மளால் கட்டாயமாக சொல்ல முடியாது. ஏன்னா எதுவுமே நம்மளால் கெஸ்ஸிங் மட்டும் தான் பண்ண முடியுமே தவிர 100% கன்ஃபார்மாக பண்ண முடியல.